வணக்கம். செப்டம்பர் 2025ல சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு ஜாயிண்ட் அக்ரிமெண்ட் என்டர் பண்ணுறாங்க. இந்த அக்ரிமெண்ட்டோட பாயிண்ட் என்னது? அக்ரெஷன் ஆன் எனி ஒன் கண்ட்ரி வில் பி ட்ரீட்டட் அஸ் அன் அக்ரெஷன் ஆன் போத் தி கண்ட்ரிஸ். இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குதுன்னா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக சவுதி வந்துருவாங்க. இதுதான் அதோட பாயிண்ட். இந்தியாங்கிறது ஒரு எக்ஸாம்பிள், பட் எனி கண்ட்ரி இப்போ ஏதாவது ஒரு இப்போ ஈரான் வந்து சவுதி மேலே வந்து ஈரான் சண்டைக்கு போகிறாங்கன்னா அப்போ பாகிஸ்தான் will also go and join the fight against Iran. இதுதான் அந்த அக்ரிமெண்ட்டோட சாராம்சம். aggression on any one country will be treated as an aggression on both the country. பட் ஆல்ரெடி சவுதிக்கு யூஎஸோட ஃபுல் சப்போர்ட் இருக்குது. யூஎஸ் அவங்களோட மிலிட்ரி பவர், அப்புறம் வெப்பன்ஸ் ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது எதுக்கு பாகிஸ்தான் கூட போயிட்டு இவங்க மறுபடியும் இன்னொரு இந்த மாதிரி ஒரு டீலை சைன் பண்ணுறாங்க? எவ்வளவோ கண்ட்ரி இருக்கும்போது எதுக்கு பாகிஸ்தான் கிட்ட போகணும்? சவுதி கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது ஆல்ரெடி. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் பாகிஸ்தான் கிட்ட போகிறாங்க? இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில் பார்க்கறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் சவுதியோட ப்ராப்ளமை பார்ப்போம். சவுதியில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி கிட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்குது. அதனால அங்கே இருக்கிற பீப்புளெலாம் சூப்பர் ரிச், எல்லாரும் சோ வெல்த்தி. அங்கே வேலை செய்யறதுக்கு ஆட்களே ரொம்ப குறைவு. அங்கே மிலிட்ரி பவர் ரொம்ப கம்மி. அவங்க கிட்ட வெப்பன்ஸ் இருக்குது, ஆனால் அந்த வெப்பன்ஸ் இயக்கிறதுக்கான ஆட்கள் ரொம்ப கம்மி. ஸோ அங்கே நேச்சுரலாக அங்கே இருக்கிற ஆளுங்க, மிலிட்ரி பவர் இதெல்லாமே வந்து லேபர் எல்லாமே இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரி நாட்டில் தான் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மிலிட்ரி பவர் வந்து பாகிஸ்தான், யூஎஸ் இவங்களோட சப்போர்ட்டில் தான் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் கிட்ட நியூக்ளியர் பவர் இருக்குது. இஸ்லாமிக் வேர்ல்டில் இருக்கிற ஒரே ஒரு நியூக்ளியர் பவர்னு பார்த்தீங்கன்னா அது பாகிஸ்தான் கிட்ட மட்டும் தான் இருக்குது. யூஎஸ் கிட்டேயும் நியூக்ளியர் பவர் இருக்குது, பட் யூஎஸ் வந்து டைரெக்டாக சவுதிக்காக அந்த நியூக்ளியர் டேட்டரன்ட் சப்போர்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு ரிலையபிளான ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட நியூக்ளியர் பவர் இருக்குது. அந்த நியூக்ளியர் பவர் வந்து ஒரு அம்ப்ரெல்லாவாக சவுதிக்கும் சப்போர்ட் பண்ணும். சவுதியோட ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்லேயே அவங்களுக்கு நிறைய எதிரி ஆயிட்டாங்க. ஒன்று வந்து ஈரான். ஈரான் என்ன சொல்கிறாங்க? சவுதி ஒரு ப்ராப்பர் முஸ்லீம் நாடு கிடையாது, அவங்க யூஎஸோட பேச்சு கேட்டுக்கிட்டு வெஸ்டர்ன் கல்ச்சரை நோக்கி போயிட்டு இருக்காங்க, மெக்கா மதீனாக்கான ப்ராப்பர் உரிமை வந்து அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது ஈரானோட பாயிண்ட். நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஏமன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹவுத்தியோட ரிபல்ஸ் அது போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களோடையும் சண்டை நடக்குது சவுதியோட. மூணாவது இஸ்ரேலோடையும் சவுதிக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பார்த்தீங்கன்னா சவுதியோட எல்லா வெப்பன் சப்போர்ட் இது எல்லாமே வந்து யூஎஸ் கிட்ட தான் வருது. சவுதி வந்து ஃபுல்லாக யூஎஸை நம்பி இருக்காம அவங்க இங்கே லோக்கல்லேயே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ் மேலே டிபெண்டாக இருந்தால் நாளைக்கு அது சவுதிக்கு ஒரு பிரச்சனையாகலாம். ரெண்டாவது யூஎஸ்மே இப்போ ரீசெண்டாக மிடில் ஈஸ்டில் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா அவங்களுக்கு மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படிங்கிறத நோக்கி அவங்க யூஎஸ் போகிறதுனால அவங்க ஃபியூச்சர்லேயும் இதே மாதிரி ஃபுல் சப்போர்ட் மிடில் ஈஸ்ட்டுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இஸ்ரேல் கத்தார் மேலே ஒரு பாம்பு போட்டாங்க. அப்போ கூட வந்து யூஎஸ் வந்து ப்ராப்பராக வந்து கத்தாருக்கு சப்போர்ட் பண்ணலை. சரி, நெக்ஸ்ட் இப்போ இவ்வளோ இருக்கும்போது இவ்வளோ கண்ட்ரியை விட்டுட்டு எதுக்கு வந்து சவுதி பாகிஸ்தான் கிட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று வந்து இப்போ இந்தியா மெல்ல மெல்லமாக இஸ்ரேலை நோக்கி போகிறாங்க. இஸ்ரேலோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்தியா வந்து இஸ்ரேலை நோக்கி போகிறாங்க. ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக சவுதிக்கு ஒரு சப்போர்ட் வேணும், அது நேச்சுரலாக பாகிஸ்தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. சவுதி போயிட்டு இப்போ மறுபடியும் ஒரு நியூக்ளியர் வெப்பனை முதல்ல ஆரம்பிக்கணும்னா யூஎஸ் சண்டைக்கு வருவாங்க. இப்போ ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நடக்கிற சண்டைக்கான மெயின் ரீசனே வந்து ஈரான் நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மறுபடியும் சவுதி போயிட்டு மறுபடியும் ஒரு நியூக்ளியர் வெப்பன் எல்லாம் டெவலப் பண்ணணும்னா இது ரொம்ப பிரச்சனை. ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ணுறதுக்கான ஃபண்டிங்கே சவுதி கிட்ட இருந்தா போயிருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாகிஸ்தான் கிட்ட இருந்து வாங்குறது தான் ஈஸியஸ்ட் வே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு சைனாவோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்போ சவுதி சைனாவோட ட்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாகிஸ்தானில் இருக்க குவாதர் போர்ட் வழியாக அவங்க ஈஸியாக சைனாவை ஆக்சஸ் பண்ணலாம். சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த சிபெக் இருக்கு, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் இருக்கு. ஸோ அதை வந்து குவாதர் போர்ட் இவங்க ரீச் பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து இவங்க ஈஸியாக சைனாவை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிக் நேஷன். இஸ்லாமிக் ஆங்கிள் இருக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா இருக்கலாம், அதுவும் ஒன் ஆஃப் த பாயிண்டாக இருக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த ஒரு அக்ரிமெண்ட் ஆல்ரெடி இருக்குது. பட் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? ஈரானுக்கும் யூஎஸுக்கும் வார் போயிட்டு இருக்கு. ஈரான் வந்து அக்ரெசிவா சவுதியை அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிருக்கணும்? இந்த அக்ரிமெண்ட் படி பாகிஸ்தான் போயிட்டு சவுதிக்கு சப்போர்ட்டா ஈரானுக்கு அகேன்ஸ்டா அடிச்சிருக்கணும். பட் அது பண்ணாங்களா? பண்ணல. இப்போதான் 6 மாசம் முன்னாடி அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாகிஸ்தான் போயிட்டு ஈரானுக்கு அகேன்ஸ்டா சவுதியோட நின்று இருக்கணும். ஏன் நிக்கல? இதை வந்து கண்டிப்பாக பாகிஸ்தான் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க 6 மாதம் முன்னாடி இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் ஈரான் இவங்க ரெண்டு பேருமே ஷியா முஸ்லிம்ஸ் நிறையா இருக்க கண்ட்ரி. ஸோ உலகத்துலேயே அதிகமாக ஷியா முஸ்லிம்ஸ் இருக்கிறது ஈரானில்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில். இப்படி இருக்கும்போது பாகிஸ்தானோட மக்கள் எல்லாமே நேச்சுரலாக ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்க அயத்துல்லா கமேனியை அவங்களோட ஒரு லீடராக மட்டும் பார்க்கல, அவங்கள ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராகவும் பார்க்குறாங்க. ஸோ பாகிஸ்தானில் இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக லோக்கலில் ஒரு அண்ட்ரஸ்ட் வரும். இவங்க சவுதிக்கு சைடில் போய் நின்றுட்டு ஈரான் எகென்ஸ்டாக சண்டைக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக லோக்கலில் ஒரு அண்ட்ரஸ்ட் வரும். ஸோ இப்போ என்னன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு நடு ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சவுதி பக்கம் நிற்கிறதா ஈரான் பக்கம் நிற்கிறதா அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் போட்டுமே இப்போ வந்து சவுதிக்கு பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஈரான் யூஎஸோட வார் இன்னும் முடியல, இன்னும் போயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் பாகிஸ்தான் போய் சவுதிக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்களா, ஈரானுக்கு அகேன்ஸ்டாக நிற்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் தெரியும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.